ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் பால்லேருந்து எப்படி பியூராக வீட்டிலே நெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு லிட்டர் பால் வந்து டெய்லியும் வாங்குவேன், பசும் பால். அதை காய்ச்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே விட்டுருவேன் நான், ஆஃப் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்குள்ளே எடுத்து வச்சுருவேன். ஃப்ரிட்ஜ்குள்ளே எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஈவினிங்காக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக மேலே ஆடை சேர்ந்துருக்கும். ஸோ இதை எடுத்து இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி ஒரு 1.5 மாதமாக ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி எனக்கு 2 பாக்ஸ் சேர்ந்துருக்கு. ஸோ பசும்பாலில் மட்டும் தான் இப்படி வரும், மற்ற மாதிரி பாக்கெட் பாலில் கண்டிப்பாக வராது. ஸோ இதுலேருந்து எப்படி நெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து எடுத்து வச்ச ஆடையை வந்து ஃப்ரீசரில் தான் வச்சுருப்பேன். ஸோ ஒரு 3 to 4 hours வந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகி ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குழியான பாத்திரத்தில் எடுத்து நல்லா பிளெண்டர் வச்சு பீட் பண்ணுங்கள். நான் ஒரு 15 minutes பீட் பண்ணுவேன். ஆனால் கேப் விட்டு பீட் பண்ணுங்கள், ஏன்னா பிளெண்டர் வந்து ஹீட் ஆயிடுது. ஒரு 5 minutes பீட் பண்ணிவிட்டு ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் 5 minutes அப்படின்னு சொல்லி ஒரு 3 times கேப் விட்டு பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள், அந்த மாதிரி அடிக்கும் போதே ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ஒரு மாதிரி விப்பிங் க்ரீம் மாதிரி வந்துச்சு. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ எனக்கு இது ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி எடுக்க 15 minutes ஆச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் கொஞ்சம் அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி மறுபடியும் பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு 10 minutes ஆச்சு எனக்கு பிளெண்ட் பண்ண. இங்கே பாருங்கள், நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை பிளெண்ட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், வெண்ணெய் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சிடும். இதையுமே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணாதீங்க, ஒரு 2 times கேப் விட்டு பண்ணுங்கள், இல்லைனா ஸ்டக் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நல்லா உங்களுக்கு தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 to 12 minutes ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் கையை வச்சு நகர்த்தி பார்த்தீங்கன்னா தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக நிற்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதை மட்டும் எடுத்து வச்சு தயிர் ஊற்றி புளிக்க வச்சு நம்ம மோர் அடித்து குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே நல்லா கையில் உருட்டி திரட்டி எடுத்து நல்லா வடித்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதுதான் வெண்ணெய். ஆனால் இதை டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இதை டேரெக்டாக யூஸ் பண்ணால் பால் ஸ்மெல் வரும். ஸோ ஒரு 2 to 3 times இதை வாஷ் பண்ணிக்கோங்க. அதனால் நான் நல்ல தண்ணியை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து நான் கையில் பிழிஞ்சு எடுக்கிறத ஃபுல்லாக அந்த பாத்திரத்தில் தண்ணியில் போட்டுடுறேன். ஸோ இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது வெண்ணெயாவோ நெய்யாவோ ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கொஞ்ச நாள் ஒரு புளிச்ச ஸ்மெல் வந்துடும். ஸோ கண்டிப்பாக ஒரு 3 இல்லை 4 தண்ணி வாஷ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது இன்னொரு தடவை வாஷ் பண்ணும்போது மறுபடியும் தண்ணி வெள்ளையாக ஆகுது. ஸோ அந்த பாலோட ரெசிடியூஸ் ஃபுல்லாக வெளியே வரணும் நமக்கு, அப்போ தான் அந்த ஸ்மெல் இருக்காது. ஸோ நல்லா நான் ஒரு 3 times இல்லை 4 times வாஷ் பண்ணிட்டேன். இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் வெண்ணெய். ஸோ சூப்பர் க்ரீமியாக ரொம்ப சாஃப்டான வெண்ணெய் இது. நம்ம வீட்டிலையே நம்ம செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்கிற தண்ணியை மட்டும்தான் நம்ம மோரை அடித்து குடிக்க முடியும். இதெல்லாம் வந்து வெறும் தண்ணியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு தான். ஸோ இங்கே பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக க்ரீமியாக மாதிரி பார்க்கவே வாய் ரொம்ப ருசிச்சிச்சு. ஸோ இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை நம்ம டேரெக்டாக அடுப்பில் வச்சிடலாம். வெண்ணெயாக வேணுங்கிறவங்க அப்படியே ஃப்ரிட்ஜில் இன்னொரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. ஸோ ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே இருக்கட்டும், ஏன்னா இது வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகி வற்றணும். இது ஃபுல்லாக மெல்ட் ஆகும்போது இங்கே பாருங்கள், சுத்தமாக எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் ஆயிடுச்சு. வெறும் நுரையாக தான் இருந்தது. நம்ம வெண்ணெயாகவே வச்சு யூஸ் பண்ணியிருக்கலாம், போச்சு போல் இருக்குது, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுன்னு நினச்சேன். பட் ரொம்ப நேரம் கழித்து என்ன ஆச்சு, அப்படியே கீழே வற்றி இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் ஒன்று கருவேப்பிலை இலை இல்லை முருங்கைக்கீரை இலையை போடணும். நான் கருவேப்பிலை இலை போட்டேன். அந்த வீடியோலாம் நான் எடுக்கவே இல்லை, நம்பிக்கை இல்லாதனால. லாஸ்ட்டில் இங்கே பாருங்கள், ஒரு 45 to 1 hour இருக்கும் கழித்து இந்த மாதிரி தனியாக கீழே வந்து வெள்ளையாக அந்த பாலோட இந்த இதெல்லாம் சேர்ந்துருந்துச்சு. மேலே வந்து நெய் தனியாக தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சிம்லேயே வச்சுருங்க, ஃபுல்லாக வச்சிங்கன்னா செம்மையாக அடி பிடிச்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா தெளிவாக தனியாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நான் நல்லா ஆற வச்சுட்டு வடிகட்டிட்டேன். ஆனால் இந்த பாத்திரத்தை கழுவ எனக்கு 4 நாள் ஆச்சு. எனக்கு நிறைய அடி பிடிச்சிருந்துச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டது வேஸ்ட்டா அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு 400 ml நெய் வரும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பியூராக நம்மளே வீட்டில் எடுத்து செஞ்சு கொடுக்கும்போது அது ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.